ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா சூக்ஷ்மா தர்ஷினி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ட்ராமா, சஸ்பென்ஸ், த்ரில்லர் மூணுமே கலந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மெயின் 2 ஆர்டிஸ்ட் யாருன்னா, ஒன்று நர்சரியா, இன்னொன்று பைசல் ஜோசப். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரியலாகவே இருந்துச்சு. ஏன்னா சினிமோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பராக ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளை ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹவுஸ் மேக்கராக இருக்காங்க. நல்லா சம்பாதிச்சு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணுங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம கைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சம்பளத்தையும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிடலான்னா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளானில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு குழந்தை. அவங்க 2 பேரும் அப்பப்போ வெளியில் கிளம்பிடுவாங்க. இது மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சமைக்கிற பொருள் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் அவங்களோட நாட்கள் போகுது. அப்படி இவங்க கரெக்டாக ஹஸ்பண்டையும் அவங்களோட குழந்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க கரெக்டாக அந்த வெளியில் போய் நிற்கும் போது தான் அவங்க பக்கத்தில் வீட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க இவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க இது மாதிரி நான் இன்டர்வியூ போகிறேன், ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போய் ரெடி ஆகிட்டு இவங்களும் அந்த இன்டர்வியூ போகிறாங்க. கடைசியில் எந்த ஒரு கம்பெனியில் அவங்க இன்டர்வியூ போகிறாங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு இன்டர்வியூ போனாங்களே அந்த இன்டர்வியூ தான் இவங்க அட்டன் பண்ண போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் 2 பேரும். ஸோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானாவது இதை அப்பாயின்ட் பண்ணி கொடுத்துருப்பேன்ல, சொல்லாமல் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இந்த சீன் முடிக்கிறாங்க. இது மாதிரி கதை ஒவ்வொரு டைம் வந்து ஜாலியாகவும் போகுது, ஒவ்வொரு டைம் சீரியஸாகவும் போயிட்டு இருக்குது. அப்படி இந்த கதை போயிட்டு இருக்கும் போது படத்தோட இன்ட்ரோ, யாரோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா நம்ம பாசில் ஜோசப். அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காப்புல. அவர் இது வரைக்கும் நம்ம நிறைய மூவிஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப அந்த காமெடியாக ரொம்ப அந்த நக்கல் பண்ணிட்டு அது மாதிரி ஜாலியான ஒரு அவரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவர் கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே சூப்பராகவே ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலியான வீட்டில் இவங்க குடி வராங்க. அதாவது நம்ம பாசில் ஜோசப் வந்து அவரும் அவங்க அம்மாவும் 2 பேரும் இந்த வீட்டுக்கு குடி வராங்க. அப்படி குடி வரும்போது இவங்க பார்க்குறாங்க, அந்த நர்சரியாவும் இவங்களோட ஃப்ரெண்டும் 2 பேரும் அப்படி பார்த்துக்கிறாங்க.
சரி யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ ஒன்று பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி இவர் வெளியில் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப காமெடியாக இது மாதிரி போய்கிட்டு இருக்கும் அந்த சீன். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீச்சர், அதாவது பாசில் ஜோசப் வந்து ஒரு டீச்சர்கிட்ட வந்து படிச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டு ஆப்போசிட் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவர் வந்து பேசிட்டு நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம், ஏன்னா அம்மா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது, அதனால தான் நாங்கள் பழையபடி மாதிரி இந்த வீட்டில் வந்து இருந்திருக்கோம். இவங்க வந்து ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்திருக்காங்க குடி. ஸோ ஒரு ஓன் ஹவுஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறனால மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க குடி வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல், அவர் பேர். அவர் வந்து டீச்சர் இனிமேல் கேட்டுட்டு இருப்பாங்க. டீச்சரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சீன் வந்து கேட்பாப்புல. அந்த சீன் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். அது என்ன சீன்னா, சின்ன வயசில் ஒன்று பார்த்துட்டு நல்லா வளர்ந்துட்டியே, அப்போ இன்னும் குட்டையாக இருப்பி அப்படின்னு கேட்கும்போது, அவன் அப்போலேருந்து இப்போ தானே அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர். அவர் ஒரு ரியாக்ஷன் அப்படி பார்த்து காமிப்பாப்புல. அது சூப்பராக இருக்கும் அந்த சீன். இது மாதிரி ஜாலியாகவும் இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இது மாதிரி காமிக்கிறாங்க. அன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏரியாவுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஏற்கனவே இது மாதிரி அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, ஸோ ட்ரீட்மெண்ட்காக மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீச்சர் வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு மொத்தம் அந்த 4 கேர்ள்ஸ்கிட்ட இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த 4வது கேர்ள்ஸாக ஹீரோயினும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகி அவங்களும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து ஆப்போசிட் ஜன்னலில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி. ஒரு சில டைமில் அவங்க வெளியில் வருவாங்க, சில டைமு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். இவங்களும் அதை எட்டி பார்க்கும்போது டக்குன்னு அவங்க ஃப்ரேமை மாற்றிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கதைகள் போயிட்டே இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது, ஏன் இப்படி, அவங்களோட ஆட்டிடியூட்ஸு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சேஞ்சாக இருக்கே, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்போ போகிறாங்க, எப்போ வர்றாங்க, இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடிச்சிருக்க பாசில் ஜோசப் அவரும் யார் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு நாள் இவர் வந்து வெளியில் தான் ஜீப் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஏங்க என்ன இதில் நின்றுட்டு இருக்கீங்க, நான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்ககிட்ட இந்த விஷயங்கள் இது மாதிரி பேசிகிட்டே இருப்பாப்புல. ஸோ அந்த சீன் கொஞ்சம் ஜாலியான ஒரு சீனாகவும் இருக்கும். இது மாதிரி கதை போயிட்டு இருக்குது. படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப எல்லா சீனும் ரொம்ப ஸ்லோனஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அதை வந்து ஃப்ரேமை மாற்றி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறையவே மேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டருக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் கடைசி என்ன ஆச்சுங்கிறத வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இந்த கிளைமேக்ஸில் அப்பப்போ ஒரு 2 இடத்துல ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. சஸ்பென்ஸ் இப்படி இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்டு வந்து இப்படி கொடுப்பாங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்தந்த இடத்துல வரும்போது அவங்க அந்த ட்விஸ்ட்டு கொடுக்குற அந்த விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கெலாம் யார் காரணம், ஏன் 3 பேர் இது மாதிரி அந்தந்த ஒரு சீனில் காமிக்கும் போது 3 பேர் பிளான் போடுறாங்க. இவரோட பிரதரும் இவரோட ஃபாதரும்
அந்த பிளான் பண்ணுற விதம், இவர் பிளான் அந்த போட்டு கொடுக்குற அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜாக போய்கிட்டே இருக்கும். நம்மளை சீட்டில் வந்து எந்திரிக்க விடாமல் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை அவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த சீன்லேயும் வந்து ஒரு லேகு, போரிங் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து அந்த ட்விஸ்ட்டு அதை வந்து ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இவர் வந்து கொஞ்சம் அவரோட ஆட்டிடியூடே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கு, பேசும்போது ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து ரியாக்ஷன் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாப்புல. கோவப்படுறதுக்கு முன்னாடியும் கூட அவர் வந்து அந்த சிரிச்சுக்கிட்டே அந்த கோவப்படுற ரியாக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு எப்படி சொல்லணும்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு படமாக இந்த படம் சூப்பராகவே இருக்குது. மெயினாக இந்த படம் வந்து நீங்கள் த்ரில்லர், சஸ்பென்ஸ், ட்ராமா இந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக விரும்புவீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸான படமாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ இவ்வளோ தான். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த படத்தில் வந்து அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டு, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறப்பதான் தான் இந்த சுக்ஷ்மா தர்ஷினி. இதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ இவ்வளோ தான் ரிவ்யூ. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பராகவே நல்லாவே இருக்குது. நம்ம நிறையா மலையாளம் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி கொடுக்க முடியும்னா அது இந்த மூவி மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்துக்கிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த படத்தை நான் இனிமேல் தான் பார்க்கணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ரொம்பவே சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப், அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்டி சினிமா கரண். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. Thank you.